வணக்கம் மகளே. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு இப்போ கிளைமாக்ஸ்ல வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேக் குடுக்குற மாரி. அதாவது ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்னையோட இவங்களோட சரக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டேக் குடுக்குற மாரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாரி வீட்டுக்குள்ள நெறைய பேர்ல சண்டைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன நடந்திருக்கு, என்ன ஏதுன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, பிக் பாஸ் அப்டேட் அண்ட் ரிவ்யூக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் குடுத்தீங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன். இன்னைக்கு நடந்த விஷயங்கள். முதல்ல எல்லாருமே வந்துட்டு நம்ம வெளியில ஒருத்தர சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். அவன வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல எல்லாம் எடுத்து கூப்பிட்டு இருந்தாங்க. அவனை வச்சு மொக்க போட்டாங்க. ஒரு 4 பேர் வியூஸ் வாங்கி சம்பாரிச்சாங்க. அவனை ட்ரிகர் பண்ணாங்க. அதை வச்சு ஒரு 4 பேர் வியூஸ் வாங்கி சம்பாரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அவரே அந்த ஆளே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பெரிய ஆளு. எனக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் அவரோட பெரியவன், நான் இவரோட பெரியவன், நான் இவ்வளவு சீக்கிரம் வளர்த்துக்கிட்டேன். எல்லாமே என்னுடைய திறமை, என்னுடைய நடிப்பு திறமை, என்னுடைய நடிப்பு திறமை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாரு இல்லையா? ஸோ அவரை திடீர்னு, அதாவது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் ரொம்ப எதையோ போராடி திணறி உள்ள வந்தவங்க உள்ள வரும்போது திடீர்னு இந்த ஆள் உள்ள இருக்காரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனையா எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டமும் அந்த வேதனையும் அந்த கோபமும் அந்த ஆதங்கமும் வெளிப்படுதோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தோணுது. இவரை பொறுத்தளவு திவாகரை பொறுத்தளவுக்கு அவரும் வாய வச்சுட்டு சும்மா அவன்கிட்ட சொல்லி நிறுத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா திவாகரும் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு அடங்க மாட்டாரு அந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. அன்வான்டா போய் யார்ட்டையும் ஏதாவது பேசுறது, அன்வான்டா போய் நான் அப்படி நான் இப்படின்னு சொல்லி தற்பெருமை பேசுறது. முதல்ல பேசிக்கா தற்பெருமை பேசுறதுங்கிறது ஒரு அன்வான்டான ஒரு விஷயம். அதையே அன்வான்டா போய் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி அவருடைய அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அதை வந்து பண்றாருங்க. அதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அவருக்கு அவரு ஒரு திறமைன்னு அதை நினைச்சுக்கிறாரு. அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அது பாயிண்ட் ஆஃப். அதை விட்டுலாம். அதை விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் நின்று பேசுறது அப்படிங்கிற அது ஒரு பக்கம் அவர் பண்ணாலுமே இந்த பக்கம் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் சொன்னல, அந்த ஆதங்கம் அந்த கோவம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து எல்லாரும் ஒன்னா சேர்த்து வாண்டடா போய் இவரை வச்சு ஃபன் பண்றேன், இவரை வந்து கோமாளி ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோக்கரை ஹீரோவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அன்வான்டான விஷயங்களை போய் இவங்க போய் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அவர் புகழ விட்டுரு என்னமோ பண்ணிட்டு போயா ஓரமா பண்ணிட்டு போ. அதாவது எப்படின்னா ரம்யா ஜோ வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதோ பேசிட்டு இருப்பாரு, அப்படியே பார்த்துட்டு சைலண்டா ஓடிடுவாங்க. அதே மாதிரி பிரவீன் காந்தி ஓகேப்பா குட்பா வெரி குட்பா அப்படின்னு சொல்லி விலகி ஓடிடுவாரு. ஸோ அந்த மாதிரி அவர் சைலண்டா விட்டுட்டு விலகி போறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்றது, கை நீட்டி பேசாத, இதை நீட்டி பேசாத, அதை நீட்டி பேசாதன்னு சொல்லி பேசுனீங்க அப்படின்னா ஜோக்கரை நீங்க என்ன பண்ணுவீங்க, சிம்பத்தி காட்டுல மேல தூக்கி விட்றாதீங்க அப்படிங்கிறதான் மெயினான பாயிண்ட் ஆஃப். சரிங்களா? விட்டா அவரே 2 வாரம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளில போயிடும். அடுத்த வாரமே வெளில போனாலும் போயிடுவாரு, இல்ல இந்த வாரம் போனாலும் போயிடுவாரு. அதை விட்டுவிட்டு தேவையில்லாம அவரை போட்டு அடிச்சு மக்களுக்கு வந்து அப்படியே மனநிலையை மாத்தி விட்றாதீங்க அப்படிங்கிறதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. மெயினா பிரவீன்ராஜ் ரொம்ப இப்ப அதாவது ஆமாமாமா கிடைச்சா எல்லாம் ஒன்னா கிடைக்கிறாங்க, இல்லைன்னா கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாட்டினா ஒரேடியா மாட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் சிக்கிட்டாரா உடனே அவரை போய் உங்களுக்கு வீரமே அவர் ஏதாவது பேசுறது, தரவுறவா பேசுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல போகும்னு நினைக்கிறாரு. பிரவீன்ராஜுக்கு நெகட்டிவ்ல போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நடந்த சண்டைகள் இந்த 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 சீசனை பொறுத்தளவுக்கு முதல்ல சண்டை வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஒன்றும் பெருமைப்படலாம் தேவையில்லை. எடுத்த உடனே சண்டை வந்துச்சு அப்படின்னா அந்த சீசன் வந்து மொக்கையா போயிருங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க அந்த உண்மையை. அதை கேட்டுட்டு வந்துட்டு இங்க ஐயா டக்கா டக்கா ஐயா டக்கான்னு டான்ஸ் ஆடினாங்கன்னா இங்க படம் ஓடாது. அதனால கொஞ்சம் பொறுமையா விளையாண்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நீங்க வேணா பாருங்களேன், நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன். இந்த ஆரம்பத்துல ஆய் ஓயின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்களா இவங்க எல்லாம் கொஞ்ச நாள் வெளில போயிடுவாங்க. சைலண்டா இருந்துட்டு கிளைமேக்ஸ்ல அவங்களோட கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 10 20 30 நாளைக்கு அப்புறம் ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி அவங்க கேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா முக்கியமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல அவங்களோட கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க நீடிச்சு வளர்ந்து வந்துட்டே இருப்பாங்களே தவிர நம்ம முத நாள் வந்து ஏய் நீ பேசாத நான் பேசுவேன், நான் கெமி, நீங்க யாருங்க சொல்றதுக்கு அப்படின்னு அவரு கேட்கும்போது வாட்டர் மெலன்னா என்ன அப்படியா அப்படின்னு கேட்டுவிட்டு அதை ஏங்க நீங்க சொல்றீங்க கேட்டா நான் கெமி நான் பேசுவேன் அப்படின்னா கெமின்னா என்ன பிரிட்டிஷ் இளவரசியா? இல்ல 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 எழுதா மட்டும் பேசிடணுமா நான் அப்படிலாம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சும்மா அப்படி இப்படி ஒரு படம் காட்டுறது அங்க சொல்லி அனுப்பிச்சத கண்டென்ட்டுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிலைக்காது. அதெல்லாம் சும்மா டம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த சீசன்ல நடந்துட்டு இருக்க விஷயங்கள். இதுதான் திவாகர பிடிக்கல. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இவனை அடிச்சா வெளியில இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கலாம். பட் அது உண்மை கிடையாது. அவங்களுடைய ஆதங்கங்களை வந்து பதிவு பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ இதுல உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க. ஸோ வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். புதுசாக பக்கத்துக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் வீடியோ லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.